तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது பின் வருவதை முன்னதாகவே அறிந்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால செல்வாக்கு உயரும், நினைச்ச வேலை நடக்கும், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக போகுது, தொழில் ஒரு முன்னேற்றமான நிலை அடையும், திருமண வயதினருக்கு வரன் சேரும், வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்துக்குரிய நிலைமை அமையும், மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும், உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், சுய தொழில் செய்து வந்தவங்களுக்கு நல்ல நிலைமை கை கொடுக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும், தொண்டர்கள் பலம் கூடும், தலைமையின் ஆதரவு கிடைக்கும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும், புதிய சொத்து சேரும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவாங்க. வெளியூர் பயணம் நன்மையில் முடியும். தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றி முடிப்பீங்க. பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிலும் நிதானமாக செயல்படுறது நல்லது. சந்திராஷ்டமம் மார்ச் 7, அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 18, 21, 27, மார்ச் 3, 9, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது
முருகனை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது அனுஷம். நினைத்ததை நடத்தி முடிக்கிறதுல உறுதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான். இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் மாறும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை வழங்குவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கடனாக கேட்ட பணம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கிய விவகாரம் முடிவுக்கு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை கூடும். பொது தேர்வை எதிர்கொள்ளுறவங்களுக்கு தயாராருங்க. விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுறது நல்லது. பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். துணிச்சலுடன் செயல்படுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர முடிவெடுப்பீங்க. சந்திராஷ்டமம் மார்ச் 8. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 17, 18, 26, மார்ச் 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கோமதி அம்மனை வழிபட்டோம்னா குறைகள் அனைத்தும் தீர்முங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கேட்டை. புத்தி சாதுரியமும் தைரியமும் கொண்டு துணிச்சலாக செயல்பட்டு வரும். உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம். திட்டமிட்டிருந்த வேலைகளை ஒவ்வொன்றா நடத்தி முடிப்பீங்க. உங்கள் நட்சத்திரநாதனின் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனத்துடன் செயல்பட போகிறீங்க. தடைப்பட்ட வேலைகளை நடத்தி லாபம் பார்க்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துலாம் சேரும். சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்த்தாலும் அவருடைய 3ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகப் போகுது. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்க போகுது. வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குருவின் பார்வையும் அங்கு உண்டாகிறதுனால வரவு அதிகரிக்கும். இதுவரையில் இருந்த போராட்டம் முடிவுக்கு வரும். வியாபாரிகளின் நிலை முன்னேற்றம் அடையும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது கவனம் கூடும். திருமணத்துக்காக காத்திருந்தவங்களின் தகுதியான வரன் வரும். குடும்பத்தினர் ஒத்துழைப்புடன் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. உழைப்பாளர்களின் நிலை உயரும். புதிய முயற்சி சாதகமாகும். நெருக்கடி நீங்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சந்திராசிரமம் மார்ச் 9. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 14, 18, 23, 27, மார்ச் 5, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வரரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க.